This video is sponsored by SBO Digital Marketing. ஸோ உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்பை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா earn பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேலுமே ஷோ ஆகுது. மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய மொபைல் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா லோ ஆகுது, இல்லை பேட்ரி வந்து சார்ஜ் போடக்குள்ள சூடாகுது, என்ன தான் சார்ஜ் போட்டாலும் நிற்க மாட்டேங்குது. என்னோடய மொபைல் வந்து முன்னாடி நல்லா தான் வந்து சார்ஜ் வந்து நின்றுட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து எனக்கு நிற்கவே மாட்டேங்குது. அதுக்கு என்னென்ன அப்புறம் பண்ணுறது, நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்து பாருங்கள் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நீங்கள் எந்த மாதிரி சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா போடணும், அதே போல் உங்களுடைய சார்ஜரை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் அந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும். அதாவது பேட்ரியோடைய அதோடைய ஹெல்த்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பாதுகாப்புக்குது, அதாவது சார்ஜர் குறையாமல் எப்படி நம்ம வந்து பார்த்துக்குது. இதை பற்றி A to Z வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுடைய மொபைல் பேட்ரி மேக்ஸிமம் குறையிறதுல எதுனா லொக்கேஷன். சரிங்களா, நீங்கள் வந்து ஸ்விக்கி ஓட்டுறீங்க, இல்லை சொமோட்டோ அந்தமாரி ஓட்டுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த லொக்கேஷன் இருக்குது இல்லையா, அந்த லொக்கேஷன் வந்து ஆனில் தான் வச்சுருப்பாங்க. லொக்கேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஆர்எஸ் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதெல்லாம் பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேட்ரி வந்து ட்ரை ஆகும் தான். சரிங்களா, அதே போல் கேம் விளாட்றீங்க, அதுவுமே கண்டிப்பாக வந்து ஆகும். அதே போல் வால்பேப்பர் வைக்கிறீங்க இல்லையா, இந்த முன்னாடி இருக்கிற வால்பேப்பர், இந்த வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் மினுக்கிற மாதிரி எஃபெக்ட் வர மாதிரி நீங்கள் வால்பேப்பர் வச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்கள் பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிற்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதே போல் நிறைய தேவையில்லாத நிறைய ஆப்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குமே கண்டிப்பாக வந்து என்ன ஆகும், உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து ட்ரைன் ஆகும். ஓகேவா, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களோட மொபைலுக்கு என்ன மாதிரி சார்ஜர்லாம் யூஸ் பண்ணணும் அதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, எந்த வந்து பார்த்தீங்கன்னா Vivo Y35 அப்படின்னு வச்சுங்க, இதுதான் மொபைல். ஓகேங்களா, இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சார்ஜரை நம்ம போடலாம் அப்படின்னு நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, இப்போ மொபைல் மாடல் போட்டுக்கிறோம், போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா சார்ஜர் வாட் இந்த மாதிரி போடுங்க. சார்ஜர் வாட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், Vivo Y35 வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து 44 வாட்டு ஃப்ளாஷ் சார்ஜ் வரைக்கும் வந்து 44 வாட்னு வச்சுங்களேன். 44 வாட் அந்த வாட்ஸ் எப்படி நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா ஆம்பியரும் வோல்டேஜும். சரிங்களா, வோல்டேஜ் ப்ளஸ் ஆம்பியர். உங்களுடைய சார்ஜர்லாம் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து வோல்டேஜ் இருக்கும் ப்ளஸ் ஆம்பியர் இருக்கும். ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ் வந்துடும். அப்போ அத்தனை வாட்ஸுடைய சார்ஜர் தான் நீங்கள் வந்து போடணும். இந்த ஆம்பியர் வோல்டேஜெலாம் எதுக்கு கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு வோல்டேஜும் ஆம்பியரும் நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதாவது வோல்டேஜ் கிடைக்காது, வோல்ட்டு கிடைக்கும். சரிங்களா, வோல்ட்டு வேறு, வோல்டேஜ் வேறு. சரிங்களா, சரி நானே கன்ஃபியூஸ் மாதிரி சொல்ல பாருங்க. அதாவது வந்து வாட்ஸ். சரிங்களா, வோல்டேஜ் வேறு, வாட்ஸ் வேறு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஆம்பியர் நீங்கள் பெருக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேவா, இப்போ இந்த Vivo Y35க்கு வந்து 44 வாட் வரைக்கும் நம்ம சார்ஜர் போடலாம். இந்த 44 வாட் நம்ம சார்ஜர் வந்து எந்த அளவுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 60 வாட்ஸ். சரிங்களா, மேக்ஸிமம் 60ன்னு வச்சுக்கலாம். 60 வாட்ஸுக்கு கூடிய சார்ஜர் தான் நம்ம போடணும். இல்லை அப்படின்னா அதுக்கு கம்மியாக கூட போடலாம். இப்போ இந்த 44 இருக்குன்னா ஒரு 20 வாட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. ஆனால் 60 வாட்ஸுக்கு மேலே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஹீட்டாகவும், பேட்ரி வந்து ட்ரைன் ஆகும், கண்டிப்பாக பேட்ரி வந்து பொங்கும், ஏகப்பட்ட பிரச்சனை வரும். நீங்கள் வந்து உங்கள் மொபைல் கெப்பாசிட்டிக்கு எது தேவையோ அதுக்கு சம்மந்தமான சார்ஜர் மட்டும் தான் நீங்கள் போடணும். அதுக்கு மீறி இல்லை ப்ரோ நான் ஒஸ்தியான சார்ஜர் போடுறேன், என்னோடய மொபைல் வாட் வந்து 20 வாட் தான் காமிக்குது, ஆனால் நான் வந்து 45 வாட்டு 70 வாட்டு நான் போடுறேன்னா கண்டிப்பாக அது வந்து என்ன ஆகும், வேஸ்ட்டாக தான் போகும். நீங்கள் வந்து என்ன நினச்சிப்பீங்கன்னா நம்ம வந்து ஹை ஸ்பீடு சார்ஜ் போட்டால் ஹை ஸ்பீடாக ஏறும்னு நினச்சிப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. மொபைல் ஹை ஸ்பீட் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் அது ஹை ஸ்பீடில் ஏறும். சரிங்களா, இதுவுமே மைண்டில் வச்சுங்க. இதே போல் தான் உங்கள் மொபைல் மாடலில் போட்டு அது எத்தனை வாட்ஸோ அது எத்தனை வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சார்ஜர் வந்து வாங்கிக்கணும். சரிங்களா, மற்றபடி உங்களுக்கு பேட்டரி ட்ரைனை பொறுத்த வரைக்கும் கேம் விளாட்னா இறங்குன்னு சொல்லிட்டு நெட் யூஸ் பண்ணால் இறங்க அநேகமாக
ஜிபிஆர்எஸ் இது பேட்டரி சேவர் இந்த மாதிரி எல்லாமே போடக்கூடாது சரிங்களா. பேட்டரி சேவர்லாம் நீங்கள் போடவே கூடாது. எப்படின்னா 15,000 இருந்தால் பேட்டரி சேவரே போடணும். 50 இருக்கக்குள்ளே நீ வந்து பேட்டரி சேவர் போடக்கூடாது. அந்தமாரி இருந்தாலும் இதாகும், ஸ்க்ரீன் டேக்கர் ஆகணும் இதாகும். ஸோ மேக்ஸிமம் இதனால தான் எங்கள் பேட்டரி வந்து ட்ரைன் ஆகும் இப்போதைக்கு சரிங்களா. மற்றபடி வந்து எந்த ஒரு காரணமும் இல்லை. அதே போல் முக்கியமான ரீசன் உங்களுடைய மொபைலுக்கு என்ன சார்ஜரோ அந்த சார்ஜர் நீங்கள் போடுங்க சரிங்களா. இதாங்க இந்த வீடியோ சொல்ல வந்தது. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மேக் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அடுத்த விஷயம் அன்பு அஃபிஷியல். பை.